அதுக்கப்புறம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கே ரீடைரக்ட் பண்ணி பெஞ்சுக்கே அனுப்பிச்சிருச்சு. பெஞ்சில் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த தீர்ப்பு வந்து தனி நீதிபதிக்கிட்டே போய் விசாரிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பந்தாடுற மாதிரி இருக்கு. அதான் உண்மை. இந்த ஃபுட்பால் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு டார்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இப்படியே வரும் பயங்கரமாக, 2 பேரும் பயங்கரமாக போராடுவாங்க. யாராவது ஒரு டீம் அப்படி அடிச்சு இப்படி அடிச்சு ஃபாலோ பண்ணி கோல் போடலாம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எவனாவது ஒருத்தன் வந்து அடிச்சு தட்டி மறுபடியும் தடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்த விளையாட்டு வந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது வித்ட்ரா பண்ணிடலாம், இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம், நீதிமன்றத்தில் இனிமேல் இந்த வழக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டதா சொல்றாங்க. அப்படி வந்து அவங்க முடிவுக்கு வந்தது உண்மைதானா அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அவங்க சொன்ன மாதிரி தெரில. சரி, ஒருவேளை முடிவுக்கு வந்து அவங்க வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அது எப்போ வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா மறுபடியும் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வரணும். நீதிமன்றத்துக்கு வர அன்னைக்கு தான் நீங்க போய் அந்த கோர்ட்ல வந்து நீங்க ரெப்ரசன்டேட் பண்ணணும். உங்களுடைய வந்து வழக்கறிஞர்களை வந்து ரெப்ரசன்டேட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நாங்க இந்த வழக்கை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம், இதுக்கு மேல தொடர விரும்பல, நாங்க திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாதான் இந்த வழக்கு வந்து ஒரு முடிவுக்கு வரும், எண்டு பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வரணும் ஒரு தனி நீதிபதி கிட்ட. ஸோ அது எப்போ வருங்கிறது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாதனால அது 10 நாள்லையா இருக்கலாம், 1 வாரத்துலையா இருக்கலாம், 1 மாதத்துலையா இருக்கலாம். ஸோ அது ஒரு லாங் ஸ்டோரியாக போயிட்டே இருக்கு. வழக்கமாக வந்து விஜய் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார்ல, அது வந்து இந்த குட்டி ஸ்டோரி எப்படின்னா பெருசாக போயிட்டு இருக்கு.